இன்னைக்கு நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தை இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியாவின் அடுத்த அஸ்வின் இவர் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்டத்தில் வருண் சக்கரவர்த்தி அவருடைய ஒரே ஓவர் மேஜிக் ஓவரால கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே தலைகீழாக மாற்றி இந்த ஆட்டத்தில் ஒரு சுலபமான வெற்றி நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆளாக வருண் சக்கரவர்த்தி அவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது சூரியகுமார் யாதவ். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வைக்காம இங்கிலாந்து அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் பத்தாக்குறைக்கு மெயின் போலராக ஹர்ஷ்தீப் சிங் அவர் மட்டும்தான் இருந்தார். அதே போல் முதலாவது ஓவர்லேயே சால்ட் அவரை டக் அவுட்ல ஹர்ஷ்தீப் சிங் வீழ்த்த, அதுக்கப்புறமா பின்னாடியே டங்கெட் ஒரு 4, அடுத்து ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறமா ஜாஷ் பட்லர் இரண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு இங்கிலாந்து அணியின் ஸ்கோரை உயர்த்த ட்ரை பண்ணாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பந்து போட வந்த நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஹாரி ப்ரூக் அவருடைய விக்கெட்டை அற்புதமாக கிளீன் போல்டு ஆக்கி வீழ்த்தினாரு. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடியே வந்த லிவிங்ஸ்டோன் அவரையும் அதே ஓவரில் கிளீன் போல்டு ஆக்கி ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியின் பேட்டிங் அஸ்திவாரத்தையே வருண் சக்கரவர்த்தி அவர் ஆட்டிட்டாரு. அதுக்கப்புறமா ஹாஃப் செஞ்சுரி அடித்து அபாரமாக இங்கிலாந்து அணிக்கு மெல்ல மெல்ல ஸ்கோரை உயர்த்திக்கிட்டு இருந்த ஜாஷ் பட்லர் அவருடைய விக்கெட்டை கூட நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் 68 ரன்ல வீழ்த்தினாரு. இப்படி இருக்க ரன் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணி அதுக்கப்புறமா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பேட்ஸ்மேன்களுமே வந்து ரன் அடிக்கல. கடைசி நேரத்தில் ஆர்ச்சர், ரஷீத் இவங்க 2 பேர் மட்டும் ஒரு 10 ரன் அடிச்சு கொடுத்ததால கடைசியாக 20 ஓவர்களில் கடைசியாக ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் 132 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. சஞ்சு சாம்சன் மெதுவாக விளையாண்டாலும் அதுக்கப்புறமா அதிரடியா விளையாண்டு 26 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனா பின்னாடியே வந்த சூரியகுமார் யாதவ் அவர் தான் டக் அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஆனா அந்த இரண்டுமே பலன் அளிக்காத அளவுக்கு அபிஷேக் சர்மா சிக்ஸர் மழையை இன்னைக்கு ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பொழிய விட்டுட்டாரு. ஏற்கனவே பிரஷர் கம்மியாக தான் நம்ம இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பிரஷரும் கூட இல்லாத அளவுக்கு எந்த பந்து போட்டாலும் சிக்ஸர், பவுண்டரி இப்படி சர்னு அடிச்சு தள்ளி இந்திய அணியின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக கிடுகிடுன்னு 10 ஓவரில் ஆட்டத்தை முடிக்கிற மாதிரி அபிஷேக் சர்மா கொண்டு போக 20 பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரியை கடந்து ரெக்கார்டும் இன்னைக்கு நிகழ்த்தியிருந்தாரு. ஸோ இதன் காரணமாக இந்த ஆட்டத்தில் பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஒரு சுலபமான வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த ஈஸியான வெற்றிக்கு வருண் சக்கரவர்த்தி முக்கியமான 3 பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து அவர் வீழ்த்தினது தான். அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தி நிச்சயமாக நம்ம இந்திய அணியின் அடுத்த அஸ்வின் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.